அதே மாதிரி திருச்சியில் இருக்க அரவிந்த் சார் எப்போ கேட்டாலும் எஸ் மேடம் நான் என்ன பண்ணணும்னு கேட்குற ஒரு அற்புதமான ஒரு மேனேஜர். அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பர்சன் சார், கேரளா இருக்கக்கூடிய ஜெனீஷ் சார், இந்த மாதிரி எல்லாருமே, பெங்களூர் இருக்கக்கூடிய வாசிங் சார், எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு கிடைச்ச ட்ரைனர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பிரவீன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிரவீன் சாரோட எங்களோட நட்பு வந்து அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். இங்கே உள்ளே வரும்போது நான் பிரவீன் சார் பிரம்மாண்டமாக அவரை பார்த்துட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சப்போர்ட் கேட்டாலும் உடனே எஸ் மேடம் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதன். அதே மாதிரி அசோக் சார். அசோக் சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி இன்னொரு ட்ரைனிங் இருக்காதுங்க. எப்பவுமே வந்து தன்னை வந்து வளர்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு லீடர். இந்த மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ்லாம் கிடைச்சிருக்கிறதுனால தான் நம்மலாம் வந்து இன்னுமே நல்ல சிறப்பாக இந்த பிஸ்னஸை பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையாக கொடுத்துட்டு இல்லாமல் எந்த சப்போர்ட் கேட்டாலும் எப்பவுமே செஞ்சு தரக்கூடிய ஒரு லீடர். அதே மாதிரி மோகன் சார் அக்ரியில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரேஷ்மா மேம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியூட்டிஷியன் இதில் அந்த மாதிரி நிறைய இவங்க ட்ரைனர்ஸும் இருக்கிறதுனால தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ அதனால வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னைக்கு என்னோட பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. எதை நினைச்சாலும் என்னால் வாங்க முடியும், எதை நினைச்சாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சின்றது இன்னைக்கு வெஸ்டீஜ் தான் எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் எனக்கு கொடுத்தது வெஸ்டீஜ் தான். எண்டுனா மீட்டிங்கோட எண்டு இல்லைங்க, எல்லா எண்டு முடிவுலேயும் ஒரு ஆரம்பம் இருக்கும்ல. இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட முடிவு யாரெல்லாம் பிஸ்னஸ் இன்னும் சின்சியராக பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆரம்பமாக இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் இன்னும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். யாரெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து இன்னும் ஜெட்வேகம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். ஒருவேளை என்னோட எம்டிஎம் என்னோட ஸ்டோரி உங்களை இந்த இடத்துல ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு இந்த எண்ட் உதவுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போதா? நம்மளே நம்ம ஒரு கேள்வி கேட்டுப்போம். அப்போது இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை பற்றி யோசிக்கணுமா வேண்டாமா? நிறைய பெண்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்வேன். அம்மா அப்பாவை சார்ந்திருந்தீங்க சந்தோஷம், ஹஸ்பண்டை சார்ந்திருந்தீங்க கௌரவம், பிள்ளைங்களை சார்ந்திருக்காதீங்க. பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஸோ உங்களை குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி இங்கே ஒரு 6 பேரை வளர்த்துற இந்த குழந்தைங்களா நினச்சி லவ் கொடுத்து அந்த 6 பேரை வளர்த்துட்டீங்க. அவங்க குழந்தைங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 6 குழந்தைங்களை வளர்த்துட்டிங்கன்னா அந்த 6 குழந்தைகள் உங்களையும் காப்பாற்றிக்கும், உங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனையும் காப்பாற்றிக்கும். ஸோ உங்களோட இந்த மீட்டிங்கோட எண்டு உங்களோட ஒரு ஆரம்பமாக இருந்ததுன்னா நான் இந்த எம்டிஎம் பண்ணதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டீஜ் அப்படின்னாலே என்னங்க, ஃபாலோ த ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அடித்தளங்களை விட்டு செல்லுதல். இன்னைக்கு நிறைய பேர் என்னை பற்றி சொல்லும் போது சந்தோஷமாக இருக்கும், உங்களை ஃபாலோ பண்ணுற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போகிறாங்க? நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? ஸோ அதுக்கான களம் தான் உங்கள் கையில் கிடச்சிருக்கு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டேன். உங்களோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிங்க இன்னையிலேருந்து. ட்ரீம்ஸ் ஆர் ப்ரீஷியஸ், ஸோ ஆர் த ட்ரீமர்ஸ். கனவுகள்ன்றது ரொம்ப ப்ரீஷியஸ் தாங்க. இப்போ கனவு காண்றவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கனவு கண்டாலும் நமக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஒரு விதைக்குள்ளே அகப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும், அதுவரை பொறுமனமே. நான் விதைக்குள்ளே அகப்பட்ட ஆலமரம் தான் இன்னைக்கு கண்ணை விழிச்சு இன்னைக்கு பெரிய சக்தியா உருவாகி எனக்கு கீழே விழுதுகள் வந்து அவங்க கீழே விழுதுகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்படுறேன். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நான் பிறந்து